சிந்து பைரவி நியூப்ரமோ வேலைக்காரிக்கிட்ட போயிட்டு மகா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சிட்டு இருந்துட்டு சொல்லுங்கம்மான்றாங்க. இங்கே பார், எதுக்காக இப்படியெல்லாம் அந்த சிந்து கூட சேர்ந்து நீ போய் மேலே போய் சொல்லிக்கிட்டு இருக்க? சிந்து உங்ககிட்ட பல உண்மைகளை சொல்லியிருப்பாள்ல, அது என்னவென்றது எனக்கு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, போதும் நிப்பாட்டு, நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காது சரியான்றாங்க. நீ அவளுக்கு நல்லா உதவி செய்கிறன்னு மட்டும் நல்லாவே தெரியுது, அதனால ஒழுங்காக உண்மைகளை சொல்லிட்டேன்னா உனக்கு நல்லதுன்றாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே நடக்கிறதே வேறன்றாங்க. ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, அவளை காப்பாற்றணும் மட்டும் நினைக்காதுன்னு மகா சொல்கிறாங்க. சுட்டு இருந்துட்டு அம்மா நான் சொல்கிறத கேளுங்கம்மா, சிந்துவை சும்மா பேசுவோம்மா, சிந்து பேச்சு காட்டுவா, மற்றபடி சிந்து எந்த ஒரு உண்மையை என்கிட்ட சொன்னதில்லை, நாங்கள் ஏதோ ஷேர் பண்ணிக்கிட்டதோ இல்லைம்மான்றாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்றாங்க. இங்கே பாரு, நான் நினைக்கிற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்புறம் நடக்கிறதே வேறன்றாங்க. ஏதோ உனக்கு ஏதோ தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க நடக்கிறது வேறன்றாங்க. அப்புறம் மகா சொல்லிட்டு போனது சுட்டு இருந்துட்டு, ஐயோ இவங்க முன்னாடி எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், சிட்டுக்கிட்ட இவங்க இருக்கும்போது அதிகமாக பேசக்கூடாது அப்படின்னு சிட்டு நினைக்கிறாங்க. சிந்து வந்து பேசுவாங்க. இங்கே பாரு சிந்து, உனக்கு உங்ககிட்ட நான் பேசுறதுனால அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு, என்ன சொல்கிறேன், ஆமாம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க, அதனால் அவங்க இருக்கும்போது நீ நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், ஏன்னா பேசுகிறேன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை வந்துடும், அப்புறம் வந்து சந்தேகமும் வந்துடும் அப்படின்றாங்க. என்ன சுட்டு, ஆமாக்கா இப்படியெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. கேட்ட உடனே சிந்து நம்மளால எல்லாருக்குமே சுற்றி பிரச்சனை மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு சிந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டெஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.